ஹே யூடிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ வந்து சண்டே எடுத்த வீடியோ. மீன்ஸ் இந்த சண்டே இல்லை, ஒரு 2 months பேக் சண்டே எடுத்த வீடியோ இப்போ தான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அன்றைக்கி வந்து டியூ வீட்டில் இருந்தேன், நானும் வீட்டிலையே இருந்தேன். எங்கேயும் பிளான் எல்லாம் பண்ணல, சும்மா ஒரு ரவுண்ட் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி கிளம்புனோம். பட் ஆனால் அன்எக்ஸ்பெக்டடாக வந்து எங்களோட ஹோம் டவுன் மண்டியாக்கே போயிட்டோம். ஸோ அது வந்து ரொம்ப ஸ்பெஷல் ஆக்சுவலி. ஸோ ஹோம் டவுன் அப்படின்னாலே யாருக்கு பிடிக்காதுன்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து மண்டே அப்படின்னாலே என்னோடய பர்த் பாட் எல்லாமே அங்கே தான். ஸோ எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். பட் இப்போது வந்து அன்எக்ஸ்பெக்டட் ரீசனால் வந்து நாங்கள் வந்து இங்கே இருக்கோம். ஸோ போகும்போதே வந்து ஒரு ஈவினிங் போல் தான் வந்து கிளம்புனோம், ஒரு 5:30 கிட்டே நினைக்கிறேன். ஸோ போகும்போது வந்து நைஸ் ரோட் முன்னாடி வந்து கார்ன் வித்துட்டு இருந்தாங்க. இதை சுட்ட ஜோலை இருக்கு இல்லையா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து ஒன்று வாங்கினேன். ஆனால் கம்ப்ளீட்டாக நான் சாப்பிடல. அதான் திட்டிக்கிட்டே இருப்பேன், எப்போ பார்த்தாலும் வாங்குறேன்னு சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு. நான் வந்து ஒரு கொஞ்சம் பைட்டில் வந்து சாப்பிட்டு டீக்கு கொடுத்துட்டேன். யாரெல்லாம் இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீ வந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன், நான் டஸ்ட்பின்லேயே அதனால என்னோடய வயிற்றுக்கு எல்லாமே போடுறேன் அப்படின்னு. பட் ஏதோ தெரியல, வந்து ஆசையாக இருக்கும்னா சாப்பிட முடியும், இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சாப்பிட முடியாது. அதுக்கப்புறமா அதுதான் வந்தாங்க திட்டுட்டு இருந்தான். அப்புறமா டிஏ வந்து கம்ப்ளீட்டாக சாப்பிட்டு முடிச்சிட்டான். சடனாக பிளான் பண்ணி போனால் தான் வந்து மண்டியாகவே போக முடியுது. இப்போல்லாம் அடிக்கடி போகிறது இல்லை, எப்போவாவது. இந்த ஏரியா வந்து ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப வருஷம் இருந்த ஏரியா. ஸோ ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இப்போ மண்டியாவை. ஒன்றும் பண்ண முடியாத சில சுச்சுவேஷன்னால், சொல்ல முடியாத சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே. அங்கே ஏதோ பண்டிகை போல் நினைக்கிறேன், லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா அப்படியே வந்து விவி ரோட் போயிருந்தோம். ஒன்றுமே இல்லை, சும்மா அப்படியே ஒரு ரோட் போனோம் இல்லையா. அப்புறமா எங்களுக்கு பிடிச்ச ஹோட்டல் இருக்குது, ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, அங்கே போயிட்டு நல்லா கட்டிட்டு வந்தோம். இந்த ரோடெல்லாம் வந்து போகிறப்போ வந்து கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்கும். ஏன்னா நான், அக்கா, அம்மா, அப்போ எல்லோரும் போது அடிக்கடி ஷாப்பிங் வர ரோடே இதுதான். வண்டியா வந்து இப்போது வந்து நிறையா ஷாப்பிங் மால் எல்லாமே இருக்குது. ஷாப்பிங் மால் அப்படின்னா லூடியோ அந்த மாதிரியெல்லாம் இருக்காது. அப்போ வந்து இருக்கல, இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஷாப்பிங் தான் நிறைய இருக்கும். ஸோ நான் சொன்னேன் எங்களுக்கு பிடிச்ச ரெஸ்டாரண்ட் இது. நான் நெக்ஸ்ட் டைம் போகும்போது வந்து போர்டு அந்த பேர் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். நான் அன்றைக்கி வந்து வீடியோ எடுக்க முடியல. ஸோ எப்போவுமே ஆர்டர் பண்ணுறது தான் ப்ளெயின் பிரியாணி. அப்புறமா நீ வந்து லெமன் சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தேன், சில்லி சிக்கன். அப்புறமா நான் வந்து சிக்கன் லாலிபாப் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆனால் எப்போவும் இருக்கிற டேஸ்ட் வந்து இந்த வாட்டி இருக்கல. ஓகேவாக தான் இருந்துச்சு, ஏன்னு தெரியல. ஸோ நல்லா சாப்பிட்டுட்டு ரிட்டன் கிளம்புனோம். ஸோ இந்த வழி போகும்போது வந்து அது அவ்வளோ வலிக்கும். என்னன்னா நாங்கள் இங்கே இருக்க முடியல அப்படின்னு. பட் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம வந்து இப்போது இருக்கிற இப்போ இருக்கிற பிளேஸ் தான் எங்களோட பிளேஸ். ஸோ அதை வந்து அப்படி இருக்க வேண்டியது தான். அங்கே வந்து எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க. ஸோ சும்மா அப்படியே இப்படி போகலாம் அப்படின்னு தான் சொன்னது. அதான் இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஆல்ரெடி வந்து டைம் ஆகிடுச்சு, ரிட்டன் வீட்டுக்கு போகிற. அப்புறமா டீக்கும் வந்து வேலை இருக்கும், எனக்கும் நெக்ஸ்ட் டே வேலை இருக்கும். அதனாலேயே வந்து இல்லை, அந்த பிளான் வந்து ட்ராப் பண்ணிட்டோம். ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்து ஒரு சென்பட்னா கிட்டே வந்தோம். சென்பட்னா, ஆமாம், கொஞ்சம் கிட்டே வரும்போது வந்து சரியான மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரு ட்ரைவ், அப்புறமா ஹோம் டவுன் விசிட், இந்த ட்ரைவ் எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு அன்றைக்கி. ஸோ யாருக்கெல்லாம் வந்து இப்போ வேலைக்காக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு ரீசனால் வந்து அவங்களோட ஹோம் டவுன் விட்டு வந்திருப்பீங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு வந்து ரிட்டர்ன் ஹோம் டவுன் போகும்போது எந்த மாதிரி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா யூடிஸ், பாய் பாய், லவ் யூ.